நம்மளை சுற்றி உள்ள உலகத்தில் எல்லாருமே எதையோ ஒன்றை நிரூபிக்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் யாராவது நம்மளை ஒதுக்கினா நம்மளும் அதையே தான் செய்கிறோம். அவங்கள துரத்துறோம், திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்புகிறோம். நம்மளை புரிஞ்சிக்காதவங்க கிட்ட போய் நம்முடைய நியாயத்தை விளக்குறோம். ஆனால் நம்ம இப்படி செய்யும்போது நம்முடைய சக்தி அவங்க கையில் கொடுக்குறோம்னு நாம் உணரதே இல்லை. ஆனால் உண்மையான பலம் எங்கே இருக்குது தெரியுமா? விளக்கம் கொடுக்கறதுல இல்லை, அமைதியாக இருக்கிறதுல தான் இருக்குது. ஒருத்தர் நம்மளை மதிக்காத போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் விலகி போகிறது தான் உண்மையான மனோதிடம். இந்த மௌனம் ஒரு வெறுமை இல்லை, அது ஒரு கட்டுப்பாடு, அது சுயமரியாதை. நீங்கள் இப்படி எதிர்வினை ஆற்றாமல் இருக்கும்போது மற்றவங்க உங்கள் மேலே உள்ள கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க. உங்கள் அமைதி அவங்கள பயமுறுத்தும். அதனால் இன்னைக்கு நாம் பலவீனத்தை இல்லை, பலத்தை உருவாக்க அமைதியை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். உங்களுடைய மௌனம் நீங்கள் அனுப்புகிற மெசேஜை விட சத்தமாக பேசும். அமைதி ஏன் சூப்பர் பவர்னு சொல்கிறதுக்கு 6 முக்கியமான காரணங்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, நீங்கள் இல்லாததை உங்கள் மனம்தான் புரிய வைக்கும். எப்போவாவது கவனிச்சிருக்கீங்களா? விளக்கம் கொடுக்கறத நிறுத்திய உடனே, துரத்துவது நிறுத்தின உடனே மற்றவங்க உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் அமைதியோட மேஜிக். கடைசியாக உங்களுக்கு வந்த கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க. யாரோ உங்களை கண்டுக்காமல் விட்டிருக்கலாம், மதிக்காமல் பேசியிருக்கலாம். உடனே உங்கள் மனசு ஏதாவது பேசு, சண்டை போடு, உன் மதிப்பு என்னன்னு காட்டுன்னு சொல்லியிருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் அதிகமாக பேச பேச அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் துரத்த அவங்க ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக விலகிட்டா திடீர்னு நீங்கள் அவங்க கூட இருந்ததை விட நீங்கள் இல்லாததை அவங்க அதிகமாக உணர ஆரம்பிப்பாங்க. உங்கள் மரியாதை புரியாத ஒருத்தருக்கு நீங்கள் 1000 வார்த்தைகள் பேசினாலும் புரிய போகிறது இல்லை. நீங்கள் கெஞ்சுவீங்கன்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்க செஞ்சது அவங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும். நீ என்ன செஞ்சேன்னு நான் பார்த்தேன், ஆனால் அது உனக்கு விளக்குற அளவுக்கு என் சுயமரியாதையை நான் குறைக்க மாட்டேன்னு உங்கள் மனசு சொல்லும். அவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அவங்களே வந்து இருப்பாங்க. மரியாதை இருந்தால் அவங்களே பேசி இருப்பாங்க. அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க. அந்த அமைதியில் நீங்கள் இழந்த சக்தி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இரண்டாவது, அமைதியாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மை நல்லா கேட்கும். இந்த உலகம் ரொம்ப சத்தமான இடம். ஆனால் அமைதி மற்றவங்க சொல்கிறதுல இல்லை. கஷ்டம், துரோகம், குழப்பம்னு வரும்போது நிறைய பேர் அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேட்டு ஓடுவாங்க. ஆனால் மனசில் தெரிவு இருக்கிறவங்க அமைதியாக ஆகிடுவாங்க. நீங்கள் உண்மையாக அமைதியாகும்போது உங்கள் மனசு தெளிவடையும். இப்போ சில உண்மைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க என்னை மதிக்கவே இல்லை, நான் தான் அதை ஏற்றுக்கலை, நான் ஏன் இவ்வளவு நாள் அவங்க கூட இருந்தேன்னு கோபம் வருது, எனக்கு விளக்கம் தேவையில்லை, எனக்கு நிம்மதி தான் தேவை. இந்த மாதிரி உண்மைகள் உங்களுக்குள்ளே இருந்து வெளியே வரும். உங்கள் உணர்ச்சிகள் கத்தும், அவங்கள துரத்தும், விளக்கம் கொடுன்னு. ஆனால் உங்கள் மனசாட்சி மெதுவாக சொல்லும், கண்ணியமாக இரு, நிம்மதியாக இரு, அவங்கள போக விடுன்னு. மூன்றாவது, ஒரு தெளிவுக்காக கெஞ்சுறது உங்களுக்கு நீங்களே செய்கிற துரோகம். ஒரு உறவு முறியும் போது, பிரச்சனை வரும்போது ஒரு கடைசி விளக்கம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நாம் நினைப்போம். ஆனால் ஒருத்தர் உண்மையிலேயே உங்களை மேலே அக்கறை வச்சிருந்தா நீங்கள் கெஞ்சவே தேவையில்லை. அவங்களே அந்த மரியாதையை கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுக்கலைன்னா உங்கள் மௌனம்தான் அந்த உறவோட முடிவு. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் போதும், என் தரப்பு விளக்குனா போதும்னு நம்மளே சமாதானம் பண்ணிப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, உங்களை காயப்படுத்திட்டு நிம்மதியாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்தவங்க கிட்ட விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையான தெளிவு என்பது அவங்க செஞ்சது தான் அவங்களால முடிஞ்சதுன்னு நீங்கள் ஏற்றுக்கிறது தான். அதுக்கு மேலே அவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான். நான்காவது, வார்த்தைகள் மறைக்கிற உண்மையை மௌனம் வெளிச்சம் போட்டு காட்டும். நீங்கள் அமைதியாகும் போது முகமூடிகள் தானாக கலண்டு விழும். வார்த்தைகளால் ஏமாற்ற முடியும், ஆனால் மௌனம் பொய் சொல்லாது. நீங்கள் பேசுகிறத நிறுத்திட்டு சும்மா கவனித்து பாருங்க, அவங்களோட உண்மையான குணம் வெளிவரும். உங்களை உண்மையாக மதிக்கிறவங்க நீங்கள் பேசாத போது உணர்ந்து நேர்மையாக வந்து பேசுவாங்க. உங்களை பயன்படுத்தினவங்க நீங்கள் எதுவும் கொடுக்காதப்போ காணாமல் போயிடுவாங்க. உங்களை வம்புக்கு இழுத்தவங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணாததால் கோபப்படுவாங்க. வார்த்தைகள் ஒரு மாயை, மௌனம்தான் நிஜம். ஐந்தாவது, விளக்கம் கொடுக்காம இருப்பது தான் தன்னம்பிக்கையின் உச்சகட்டம். யாராவது நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா வலிக்கு தான் செய்யும். நம்மளை விளக்கம் கொடுக்க நினைப்போம். ஆனால் ஏற்கனவே மனசில் முடிவோடு இருக்கிறவங்க கிட்ட விளக்கம் கொடுக்கறது தன்னம்பிக்கை இல்லை, அது ஒரு வித மனபயம். உங்கள் நோக்கம் சரியானது தான்னு உங்களுக்கு தெரியும்.
ஏன்னா உங்களை புரிஞ்சிக்காதவங்க போகிறது நஷ்டம் இல்லை, அது நல்லது தான். நீங்கள் அமைதியாக இருக்கிறதால அவங்க கோவப்பட்டா அது அவங்க பிரச்சனை. நீங்கள் அவங்க ஆடுற விளையாட்டுக்கு ஆடலை, அவ்வளவுதான். 6வது, நீங்கள் அமைதியாக விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பாடம். கோபத்திலேயோ சண்டையிலேயோ இல்லாமல் அமைதியாக ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து விலகி போகிறதுல ஒரு பெரிய சக்தி இருக்கு. நீங்க எந்தவித சத்தமும் போடாம சும்மா விலகிடுறீங்க. அந்த அமைதி எந்த வார்த்தைகளாலும் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு பாடம். அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்க விலகுவது தான் மதிக்கப்படாத இடத்துல இருக்க மாட்டேன், உறவை விட எனக்கு மன அமைதி தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லும். மக்கள் வார்த்தைகளால திருந்த மாட்டாங்க, துரோகத்தால தான் திருந்துவாங்க. நீங்க என்ன மதின்னு கத்தும் போது அவங்க மாற மாட்டாங்க. நீங்க இல்லாத போது, அவங்களுக்கு வலிக்கும் போது, அவங்க எதை இழந்தாங்கன்னு புரியும் போது தான் ஒரு வேளை மாறலாம். அவங்க மாறலைனாலும் பரவாயில்ல. அந்த பாடம் அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு. உங்க நிம்மதிக்கு யார் அனுமதியும் தேவையில்லைன்னு நீங்க கத்துக்கிறதுக்கு. இந்த வீடியோவை முழுசா நீங்க பார்த்திருந்தா உங்களுக்குள்ள நிச்சயமா ஒரு மாற்றம் வந்திருக்கும். நீங்க தகுதியானவர்னு நிரூபிக்கவோ, துரத்தவோ, கெஞ்சவோ, விளக்கவோ தேவையில்லை. உங்க அமைதி சண்டையில ஜெயிக்காது. ஆனா அது உங்களை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். இந்த வீடியோவோட முக்கியமான கருத்து இதுதான். உங்க மௌனமே உங்க இறுதி வார்த்தையாக இருக்கட்டும். இது திமிர் இல்ல, இது சுயநலத்துல இல்ல, ஆழமான அசைக்க முடியாத சுயமரியாதையால. நண்பர்களே, இந்த வீடியோவை முழுசா பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.